நல்லாவே இல்லை. காமெடியே இல்லை படத்துல. காமெடின்ற பேர்ல அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. சத்தியமா கான்செப்டே புரியல, ஒண்ணுமே இல்லை. கதையே இல்லை ப்ரோ. புகழுக்கெல்லாம் ஃபீமேல் கெட்டப் சூப்பரா இருக்கும், ஆனா கதையில கொஞ்சம் நல்லா இல்லை. இது வந்து ஒரு படமே கிடையாது, அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமெடி பண்றன்ற பேர்ல காண்ட் ஏத்திருக்காரு. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் பண்ணி தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. சுத்தமாக நல்லா இல்லை படம். ஒர்க்கே இல்லைங்க, வேஸ்ட்டு. தூங்கிட்டோம் பாதி நேரம், தலைவலி. இந்த படத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு அமர்த்தஞ்சம் தைலம், ஒரு ஃப்ளாஸ்க்குள்ளே காஃபி எடுத்துட்டு வாங்க. தயவு செஞ்சு யாரும் வராதிங்க, நல்லா இல்லை. ஒரு லெஜெண்டரி ஒரு டேரக்டர் எழில் எடுத்த படமா இது? திருச்சி சாதனை டைரக்ட் பண்ண மாதிரி இருக்கு இந்த படம். நல்லா இல்லை. என்ன கான்செப்ட்னே புரியலங்க இந்த படம். விமல் எதுக்கு இது நடிச்சிருக்காருன்னே தெரியல எனக்கு. சுத்தமாக ஒன்றுமே புரியல. காமெடி பண்ணுற பேரில் காண்டி ஏற்றி வச்சிருக்காங்க, நல்லாவே இல்லை. தலை நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. குக்வித் கோமாளி அந்த ஸ்டார்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரி ஓரளவுக்கு காமெடியாக போகும்னு நினச்சா சுத்தமாக நல்லா இல்லை, வேஸ்ட்டு. புகழ் படத்தில் விமல் ஒன் ஆஃப் த ரோல் பண்ணியிருக்காரு, அப்படி வேணால் சொல்லலாம். புகழ் ஒரு காமெடியாக பண்ணியிருக்காரு, மற்றபடி படத்தில் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. புரியல. அவர் காமெடி போலீஸுங்க, சிரிப்பு போலீஸ். வடிவேல அவர்களை சொல்லுவோம்ல சிரிப்பு போலீஸ், அந்த மாதிரி சிரிப்பு போலீஸாக இருக்காரு. சுத்தமாக நல்லா இல்லை, வாந்தி தான் வருது. வேண்டாம், தயவு செஞ்சு யாருமே வராதிங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்காதீங்க. ஆடியன்ஸ் எங்களா முட்டால் நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை நாங்கள் காதில் பூ வச்சுட்டு வந்திருக்கோமா? எழில் அவர்கள் படமா இது? ஒரு லெஜெண்டரி டைரக்டர் படமா இது? காரி துப்புற மாதிரி இருக்கு, நல்லா இல்லை. தயவு செஞ்சு யாரும் வராதிங்க, வேஸ்ட். காமெடிலாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. டான்ஸ் சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. நல்லா ஒர்த்து தான் ப்ரோ. அதான் சத்தியமா வந்து நல்லாவே இல்லை. காமெடி நல்லா இருக்கா? காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்கப்பா, காமெடிலாம் நல்லா இல்லை. நம்ம தேட்டர்லேயே ஒரே ஒருத்தர் தான் சிரிச்சிருந்தா தனியா, வேற யாருமே சிரிக்கல. எல்லாம் நல்லா செகண்ட் ஹாஃப்ல தூங்கிட்டேன் நான். நல்லாவே இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. ஆக்டிங்கே இல்லை ப்ரோ, சும்மா அவங்களா பேசிக்கிறாங்க. ஒரு டைலாக் அவங்களா பேசிக்கிறாங்க. சீரியல் பார்த்த மாதிரி இருந்தது, மெசேஜே கிடையாது. முன்னாடி நல்லா எடுத்திருக்காரு, இப்போ வந்து சுந்தர்சி ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. அப்படியே தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. சரியில்லை படம், சரியில்லை. அதான் சீரியல் பார்க்கலாம். அருமையாக இருந்தது, பார்க்க காமெடியாக இருக்குது, பார்க்கலாம். இல்லை ஒரு தடவை பார்க்கலாம். காமெடி எல்லாம் ஆக்டர் இருக்காங்களா, நல்லா இருக்கு. படம் சுமாராக இருந்ததுப்பா, பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கலாம். சும்மா காமெடி, ஸ்டோரி எதுவுமே வந்து ஃபாலோ இல்லை. செகண்ட் ஹீரோவும் ஃபாலோ இல்லை, ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஃபாலோ இல்லை. சும்மா குன்ஸாக எடுத்துக்கிறாங்க. காமெடியாக பார்க்கலாம், கொஞ்சம் ஒரு தாட்டி பார்க்கலாம் காமெடியாக. சூப்பர், வேற லெவலில் இருக்கு. வேற லெவலில் இருக்கு. இல்லை 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 புகழோட காமெடி உங்களுக்கு தெரியல. இந்த படத்தில் நாங்களும் நடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் சீன்ஸ்லே. எல்லாம் நல்லா இருக்கு, வேற லெவலில் பண்ணியிருக்காரு. இல்லை ஆப்போசிட் பார்ட்டி அந்த எப்படின்னா இவரோட மெயின் தானே, விமல் சாரோட அது ஆப்போசிட் பார்ட்டி தான். ஸோ இது அந்த கலக்கல் காமெடி வேற லெவலில் பண்ணியிருக்காரு எழில் சார். இல்லை பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து உட்காந்து பார்க்கலாம். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு படம், வேறு லெவலில் இருக்குது. சூப்பர், வேறு லெவலில் பண்ணியிருக்காரு சார். அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, போனதுலேருந்து சிரிச்சிட்டு தான் இருந்தோம். நாங்கள் ஃபுல்லாக சிரிச்சிட்டு தான் இருந்தோம். பயங்கர காமெடியாக இருக்குது, வித்தியாசமாகவும் இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன்றும் இந்த படத்தில் காமெடிஸ் இல்லை ப்ரோ. லைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒன்று, ஆனால் அந்த படத்தில் இருக்குது ஒன்று. அதே இது வந்து என்னென்னா லைக் எழில் அவர்களுடைய படம்ன்றது நம்பவே முடியல. எழில் அவங்க படம்னா ஃபேமிலியோட யார் எப்போ வேணாலும் பார்க்கலாம், எனி டைம் வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். அந்தளவுக்கு இந்த படம் நல்லாயிருக்கும். எழிலுடைய படங்கள் எல்லாமே நல்ல காமெடிஸ், ரியாலிட்டி காமெடிஸாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். இதில் காமெடிஸே இல்லை. இன்னும் கொஞ்சம் காமெடிஸில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா தான் இருந்துச்சு, காமெடியாக தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க 8 தரம். சாங்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 3 சாங் இருந்தது, அது 2 நல்லா தான் இருந்துச்சு. காமெடி அவ்வளோ இல்லை, ஆனால் ஓகே பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம். காமெடி எல்லாம் நல்லா தான் இருந்தது. புகழ் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். 2 எனக்கு 2 வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கதை வந்து காலேஜ் கேம்பஸ் சுற்றி இருக்க அதாவது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்புறம் கடைசி சீனில் வந்து காட்டுவாசி வந்தாங்க, அது எதுக்கு வந்தாங்க அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிலாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் காமிச்சாங்க, அவ்வளோதான். தேர்ட் நான் இப்போ சாங் பார்த்தேன், அவ்வளோதான். தேர்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. சூப்பராக பண்ணிட்டு இருந்தேன். காமெடிலாம் நல்லா தான் இருந்தது, நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சிரிப்பாகவும் வந்துச்சு. சாங்ஸ் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. 8.5. எஸ். ஒரு நல்ல செல்வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பண்ணுற ஒரு இதில் இன்வால்வ் ஆகிருக்கு.
இதாங்க ப்ரோ, வேற ஒன்றும் பெருசாக இல்லை இந்த படத்தில், ஸ்டோரியே இல்லை சொல்ல போனால். இதுதான் காமெடி வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது ப்ரோ. அதாவது வந்து எழில் அவர்களுடைய படம்னாலே காமெடிக்காக தான் நம்ம இது பண்ணுவோம், அந்த காமெடிஸே இல்லை சொல்ல போனால். சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தா ஒரு டைம் பார்க்கலாம். சின்ன காமெடிஸ் பண்ணியிருக்காங்க, அது ஓரளவுக்கு இருக்குது. ரவி மரியா அவர்களை பற்றி எஸ்பெஷலி நம்ம சொல்லியே ஆகணும். எல்லா படத்துலையுமே அவங்க பண்ணுற காமெடிஸ் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் அவங்களும் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம். ஆனால் ரவி மரியா அவர்கள் வந்து நல்லா காமெடிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே அவங்களோட காமெடிஸ்க்கு இங்கே இது கிடையாது. அந்த காம்பினேஷன் எல்லாமே இதில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிங்கம்புலி அண்ட் ரவி மரியா அவங்களுடைய காம்பினேஷன் எப்போவுமே நல்லாயிருக்கும். இந்த படத்தில் அது நல்லா இருக்குது. அதான்